வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்து கொண்டு ஒரு கேமிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மல்டிபிளேயர் கேம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா நம்ம வந்து ஒரு ரேஸ் இருக்கும். அந்த ரேஸில் வந்து இது ஃபினிஷிங் லைன் வரைக்கும் வந்து யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான் வின்னர். அது வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 26 பேர் போயிட்டு அதில் ஒரு 12 பேர் செலக்ட் ஆவாங்க. 12 பேரில் வந்து ஒரு 6 பேர் சொல்லிட்டாங்க. 6 பேரில் ஒருத்தர் இந்த மாதிரி தான் ரேஸ் இருக்கும். அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே வழி அப்படியே இருக்காது, அதில் நிறைய தடைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி போகிறாங்க தான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ அப்புறமா வீடியோ போகலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஸ்கின்ஸ் எல்லாம் மாற்ற முடியும். உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்கின்னு. பொண்ணுக்கிறாங்க வாங்கலாம் போகலாம். மிஸ்டர் ஸ்டம்பிள் அப்போனா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? ஐயோ வேணாண்டா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் எனக்கு வந்து தேவையில்லை. மிஸ்டர் ஸ்டம்பிள் அதெல்லாம் நம்ம இது வச்சு போமானே நல்லா இல்லை மக்களே. இது இப்போ வச்சுருக்குது இந்த ஃபயர் எக்ஸ்கியூஷன் நல்லா இல்லை. வேறு ஏதாச்சும் வச்சுருக்கு ஃபியூச்சர்னு போட்டிருக்கு. நம்மள்ட்ட வேறு ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். நம்மள்ட்ட வேறு எதுவும் இல்லை மக்களே. யாரும் அவன் டே தமிழில் குருமார் கிடையாது, கோயிலில் உள்ள குருமார் இருக்காப்புல. இவ யார்? தம்பி என்ன சூப்பராக இருக்கணுங்க பார்க்க எல்லாரும். ஏதாச்சும் வேறு எதுவும் இல்லையா மக்களே? இருங்க. நல்லா வெள்ளையாகணும். இதுன்னு ஸ்கின் மூஞ்ச கருத்துறாங்க பாருங்க. என்னதுல அதெல்லாம் என்னடா ஆரஞ்சு கலரில் ஆக்கி என்னதுடா அதனைக்கு ஸ்கின் கலர்னா ஒரு நியாயம் வேணாமாடா? இதுக்கு சரி, இது கூட ஒத்துக்கலாம்டா. இதெல்லாம் என்னது க்ரீன் கலரு, பிளாக்கு கூட ஒத்துப்பேன், ப்ரௌனு கூட ஒத்துப்பேன் மக்களே. இதை ஒத்துக்க முடியாது, இதுவும் ஒத்துக்க முடியாது, இதுவும் ஒத்துக்க முடியாது மக்களே. இது ஒத்துக்கலாம், இது ஒத்துக்க முடியாது, இது ஒத்துக்கலாம் மக்களே, இதுவும் ஒத்துக்கலாம். இது என்னடா கலர் இருக்குது இதை பாரு. இதில் ஓகே, இதனடா கலர் பாருங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம டக்குன்னு ஸ்கின்னு வாங்க முடியுதா? ட்ரை வேறு எதுவும் வாங்க முடியல மக்களே. ஆனால் மிஸ்ஸஸ் ஸ்டம்பிள் வச்சுருக்காங்க, பிடிக்கல. சரிங்க, இது வேறு கலர் மாற்றிடும் மக்களே. கலர் நல்லா இல்லை. ஸோ மிஸ்டர் ஸ்டம்பிளே வச்சு போகிற வழி இல்லை. இது எப்படி வச்சுருக்காங்க? இதெல்லாம் பச்சை கலரில் மாற்றிட்டீங்க. ஆடாப்பா, ஒரு பச்சை கலரில் இருக்கும் பாருங்களேன். என்னது அது? ஒழுங்காக மாறுறேன் என்னடா பண்ணுறேன்? இருடா என்னடா இது? இவர் இங்கே வந்தால் ஒரு மாறிடுறான். யூஸ் கொடுக்கணுமா? யூஸ் கொடுத்தா தான் மாறும் மக்களே. இருங்க, இதை செலக்ட் பண்ணிடுங்க. யூஸ் இப்போ கரெக்டாக இருக்குது மக்களே. இப்போயாச்சும் போக விடுங்கடா. ஸோ நான் ரொம்ப இன்ட்ரப்படாமல் கேம் பிளேயை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைண்டிங் ரூம்னு போடுறாங்க. தமிழ் சீக்கிரம் ரூம் கண்டுபிடிக்கலாம். நான் வந்து டக்குன்னு அந்த ரூம்லேயே அந்த மாதிரி ரூம் இல்லைடா. ஆச்சும் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு விளையாடுறதுக்கு வந்து ஒரு மேட்ச், அது ஒரு குரூப்பாக வந்து சியா தம்பிடா. என்ன இது தர போகிறாங்க? நல்லதாக கொடுங்களா, கெஞ்சிரண்டா, நல்ல மேப்பாக கொடுங்களா. என்னது இதெல்லாம் இதெல்லாம் எப்போலாம் மேப் தெரியுமா மக்களே? இந்த கேம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனப்போ இந்த மேப்லாம் வந்த மேப்பு இதை போய் வச்சுருக்காங்க பாருங்களேன். நல்ல மேப் வச்சுருக்க மாட்டீங்களாடா? ஸோ டக்குன்னு போ என்னடா தட்டி கொடுக்குறா. நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். நம்ம வந்து கடவுள் மந்திரம் போவோம், ஓம் நம சிவாய. ஸோ இப்போ நம்ம கடவுள் மந்திரம் மட்டும் வைப்போம். ஸோ ஒரு சாமி பாட்டு போடுவோம். மண்ணம்மையிலே எருவேன் தங்க வடிவேலோ கந்தனோனை காண தினமோடி வருவேனோ செந்தாமலை காக்கும் வேல் சேவல் கொடியானோ எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ தோளிலே பால் காவடி சுமந்து ஓடினேன் மேடு பாடங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தோளிலே பால் காவடி சுமந்து ஓடினேன் வேடு பாடங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து. ஸோ பற்றி சாமி பாட்டு பாட்டா அப்போ கீழே விழுற மாதிரியே போனேன். இந்த பாட்டு படமாக நான் கீழே விழல பார்த்தீங்களா? அதான்டா பவர். ஸோ இப்போ டக்குண்டா இப்போ நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். 40 செகண்ட்லேயே நம்ம பண்ணிட்டோம் மக்களே. அவ்வளோ மக்களே, நாங்கள் எல்லாம் கீழே விழுறானுங்க அப்படிதான்டா. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி தொலைங்கடா, நானும் போகணும்ல. ஸோ நம்ம ஐடி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் 1-3. ஸோ ரோஹித் கேமிங் தமிழ் வைக்கலான்னு பார்த்தேன், முடியல. என்ன பண்ணுறது, ரொம்ப பெரிய பேராக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வைக்க முடியல. அப்பாவி இது இப்படி ஒரு ரவுண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா எப்படா முடிப்பேன்? இது என்ன ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பஸ்ஸு அப்படியே போயிட்டே இருக்கணும். இது டக்குன்னு இல்லை, அது எப்படி இருக்குன்னா அது கரெக்டாக முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பஸ்ஸு வந்து பின்னாடி போகிறதுல அந்த ஒரு போர்ட்டல் இருக்கும். அதில் வந்து 6 பேர் எலிமினேட் ஆகணும் கரெக்ட். அதாச்சும் வந்து இந்த போர்ட்டல் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த முன்னாடி பஸ் தாவிக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே 6 பேர் எலிமினேட் ஆகி போல இருக்குது. ஏதாச்சும் நம்ம கரெக்டாக தாவறதுக்குள்ளே நிறைய பேர் அதில் எலிமினேட் ஆகிட்டானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கஷ்டப்பட்டு வந்துட்டோம். நல்லா ரூண்டா கொடுங்களா, கெஞ்சிரண்டா, ஜெயிக்கிறோண்டா. ஸோ பார்த்தீங்கன்னா சாமி பாட்டு நம்ம வந்து மந்திரம் சொல்லுவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஸோ நல்லா கடவுள் மந்திரம் அப்படியே திரும்ப சொல்லிட்டோம். இப்போ போகலான்டா. அடப்பா இவ்வளோ என்ன மாதிரி அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு அறிவு இருக்கு. இவ்வளோ கஷ்டமாக வச்சுருக்காங்க பாருங்களேன்.
ஏன்டா உங்களுக்கு இந்த வீடு ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்களேன். கொஞ்சம் ஈஸியாக கொடுத்தானுங்க அந்த லேசரில் பற்றக்கூடாது மக்களே, பட்டா சொல்லி முடிஞ்சிடும். ஸோ ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படியே கடவுள் மந்திரம் சொல்லிட்டே வருவோம் மக்களே. அப்படியே இப்படி குதிச்சுட்டு பார்த்து குதிச்சுட்றோம். கேம் லாக் ஆகக்கூடாதுடாடி. இதுவரை ஏன் லாக் ஆகுதுன்னு தெரில, நெட்டு சரியில்லை என்னென்னு அர்த்தம், கேம் வேறு லாக் ஆகுது மக்களே. ஸோ சீக்கிரம் ஐயோ போச்சு. சரி இப்போ டக்குன்னு டக்குன்னு ஓட 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 அப்பா உடச்சிட்டோம் மக்களே. ஓடு ஓடு ஓடு. என்னடா அது இப்படி போ 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 ஆடாப்பாவி ஆடாப்பாடி. என்னடா ஜெயிக்க முடியல மக்களே. இன்னும் ஒருத்த மட்டும் இருக்கான், இருங்க அங்கே இருக்கான். டேய் நான் அவனை தான் சப்போர்ட் பண்ணுறேன், இவனை சப்போர்ட் பண்ண மாட்டேன், இவன் சீட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கான் பார்க்க. இவன் பேர் வந்து டே ஏன்டா இப்படி கேவலமாக கெட்ட பேர் இது தப்பாக பேரஸ்ட்டு வரீங்க. அவன் தோத்துட்டான், இவன் கடைசியில் ஜெயிச்சிட்டான் மக்களே. அவனை அவங்களை ஜெயிக்க முடியல. இது கேம்னால ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் பாருங்கள், 26 பேரில் ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும்னா அது எவ்வளோ கஷ்டம் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. டே ஆடை ஏன்டா போகிறீங்க, நம்மளால் இந்த தடவை பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வேறு ஒரு ரெக்கார்டிங் ஆப்பு, அதனால் நம்மளால் இந்த தடவை உங்களால் கட் பண்ண முடியாது இந்த தடவை ஆடலாம். ஸோ டக்குன்னு டக்குன்னு தம்பிக்கலாம் டக்குன்னு. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு அடுத்த ரவுண்ட் போயிடலாம், ரொம்ப இது சீன் போடாமல். ஸோ டக்குன்னு இப்போ 50 ஜெம்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த ரவுண்ட் போடலாம். இப்போ டக்குன்னு அடுத்து ஃபைண்டிங் ரூம், எஸ்டிமேட்டட் வெயிட்டிங் டைம் சீக்கிரம் 24, 12, 13, 14, 18, 20 சீக்கிரம் 20 வரலாம். 21, 22, 23 இன்னும் ஒருத்தன் மட்டும் வாங்கலாம். ஒருத்தன் வந்துட்டான் மக்கள், அவ்வளோ முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் மக்களே. நம்ம வந்து இப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாம் வந்துட்டானுங்க. ஸோ இப்போ வந்து என்ன இது கொடுக்க போகிறாங்கன்னு தான் தெரில. ஸோ நல்லா புது ரவுண்டாக கொடுங்களா, பழைய ரவுண்டாக கொடுக்காதீங்க. ஆடாப்பா இதுவும் இந்த கேம் ரிலீஸ் ஆனப்போ வந்த மேப்பு தான். ஏன்டா ஒரு புது மேப்பாக கொடுத்தா அப்படி என்னடா. சரி ரைட்டு கொடுங்க மக்களை, பார்த்துக்கலாம். டக்குன்னு போடா தம்பி, போடா சீக்கிரம். ஓம் நம சிவாய. சீக்கிரம் கடவுள் மந்திரம் போட்டே போ, அதான் அப்போ தான் நம்மளால் போக முடியும். அப்படியே போ டே ஒழுங்காக போய் தொலை. இது வேறு கேம். ஏன்டா எனக்கு மட்டும் கெட்டதாக நடக்குது. 12 பேர் தான் மக்களே இந்த கேம் ஃபஸ்ட்டு அந்த பேர் எப்படி இருந்துச்சு தெரியுமா மக்களே. அதாச்சும் உங்களால் 36 பேர் மொத்தமாக ஒரு ரூமில் இருக்கலாம். 36 பேர் வந்து ஒரு மேட்ச் மக்களே. அதில் வந்து எத்தனை பேர் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எத்தனை பேர்னால் வந்து ஒரு 16 பேர் சம்திங் செலக்ட் ஆகலாம் மக்களே. இப்போ 32 பேர் மொத்தமாக போகலாம். அடுத்து 16 பேர் செலக்ட் ஆகலாம். பட் ஆனால் இது இந்த அப்டேட்டில் மாற்றிட்டாங்க. அது ஏன் அப்படி மாற்றி ரொம்ப சின்னதாக்கி விட்டாங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில. ஸோ டக்குன்னு போடா தம்பி டக்குண்டா அவ்வளோதான் மக்களே, முடிச்சிட்டோம். இப்படியே நம்ம வந்து ஸோ இப்போ வந்து 50 செகண்ட்ஸில் முடிச்சிட்டோம் மக்களே. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் வந்துட்டானுங்க. ரவுண்டு ஓவர். ஓம் நம சிவாய். மறுபடியும் சொல்லியாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம்டா வெறுப்பேற்றாதீங்கடா. நான் சீக்கிரம் ரவுண்டு முடிச்சாகும்டா. சீக்கிரம் நெக்ஸ்ட் என்ன ரவுண்டு தர போகிறேங்க டே. தயவுசெஞ்சு ஜெயிக்க வைங்கடா, கெஞ்சிரண்டா. என்னது இதுவாடா, இது முடிச்சிடலாம், இது கண்டிப்பாக முடிச்சிடலாம். இது அவ்வளோ கஷ்டம்னு சொல்ல முடியாது, முடிச்சிடலாம் மக்களே. இது கொஞ்சம் மனசு வச்சா கண்டிப்பாக முடிச்சு, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாச்சு. ரொம்ப வாய் பேசாமல் நம்ம போனால் இந்த ரவுண்டை கண்டிப்பாக முடிச்சிடலாம். சீக்கிரம் முடிச்சு காமிக்கிறேன். டே ஏன்டா ஏன் தம்பி அடப்பா ஏன்டா. கரெக்டாக லேண்ட் ஆகிட்டேன் பார்த்தீங்களா. ஏன்டா இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்காங்களே, ஏதோ சேனை கூட்டம் மாதிரி. அது மாதிரி இவனுக்கு நிற்கிறதுனால தான் நமக்கு வந்து ஆகாது கேம். ஏதோ பெரிய கூட்டம் நடக்குது. சேனை கூட்டம் போரை ஏற்போம் அப்படின்னு மாதிரி பாட்டை போட்டாலே கூட்டமாக வந்து நம்ம கேமில் ஆகாக்கி வைக்கிறீங்க. அது நல்லா தெரியுது. அடப்பா வெடிகுண்டெல்லாம் ஏன்டா வருது. வெடிகுண்டு போட்டு வச்சுருக்கானுங்க பாருங்களேன். தம்பி வெடிகுண்டெல்லாம் வைக்கக்கூடாதுடா. தம்பி அங்கே ஒருத்தர் கீழே விழுந்துட்டான். சூப்பர்ரா தம்பி. ஐயோ விட்டா நம்மளே இந்த இடிச்சிட்டு போவோம் மக்களே. ஜஸ்ட் மிஸ்லாம் தப்பிச்சேன். ஸோ டக்குன்னு அப்படியே போ குதி ஆடப்பா ஏன்டா அவனுக்கு இந்த மாதிரி போடா அப்படியே போ. ஸோ நல்லா சீக்கிரம் அவ்வளோதான். இப்போ நம்ம முடிச்சிடலாம் மக்களே. முடிச்சிடலாம். முடிக்க போகிறேன் நான். ஐ வில் கம்ப்ளீட். ரொம்ப ஈஸி தான் அது. முடிக்க போகிறப்ப நீ முடிச்சிடுறா, கெஞ்சிரண்டா. நான் ரொம்ப போன தடவை நான் வந்து இந்த கேம் ஆடி ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா முடியல. ஏன்னா ஃபுல்லாக தோற்றுக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே தோக்குற அளவுக்கு அவ்வளோ மோசமாக இருந்தேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சே தீர்றோம் மக்களே. நம்ம ஏன்டா ஏன் இந்த கல் வச்சு அடிக்கிறீங்க. உங்களுக்கு ஏன் ஒரு 2 தடவை அடிச்சுட்டானுங்க மக்களே. போயிடுறா கெஞ்சிரண்டா. அப்போ அடிக்க கல். ஏன்டா அவங்களுக்கு இந்த வெறி. இத்தனை பேர் செலக்ட் ஆகிட்டானுங்க மக்களே.
நம்மளும் அப்படியே செலக்ட் ஆகிறோம். அப்படியே பேர் குதி 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 குதி. இதெல்லாம் ஓவர்ரா கைஸ். போச்சு போங்க மக்களே. முடிச்சிடலாம். இன்னும் ஒன்றும் இல்லை. போச்சு மக்களே. கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியாது. ஏன்னா அவனுங்க அத்தனை பேர் போயிட்டானுங்க எலிமினேட்டட். எல்லாம் சரிங்கண்ணா. நீங்கள் எனக்கு சுத்தமாக கேம் அந்த கேம் விளையாடவே பிடிக்கல. பிகாஸ் பாருங்கள் தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு தடவையாச்சும் அட்லீஸ்ட் வெற்றி கொடுக்கணும்ல. சரி ஒரு தடவை வெற்றி கொடுத்தாங்களான்னு சொல்லலாம். இது வேறு எரிச்சலாக வருது மக்கள். அப்படியே குதிக்கிறானுங்க. அதான் உங்களுக்கு எரிச்சலாக வருது. ஓம் நம்ம சிவாய. சரி வழி கடவுள் மந்திரம் சொல்லிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஆரம்பிங்கண்ணா. அடுத்த ரவுண்டையாச்சும் நல்லா ஒரு நல்ல ரவுண்டாக வைங்கண்ணா. அதெல்லாம் நான் நிஜமாக சொல்கிறேன். இந்த கேமுக்கு நான் டிஸ்லைக் கொடுத்துருவேன். அடுத்து ரிப்போர்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி கேமை ரொம்ப கோவப்படுத்துகிறாங்க அப்படின்னு. சீக்கிரம்டா தம்பி. டே ஜஸ்ட்டு ஃபார் யூ ஆண்டா. இவ்வளோ தப்பு பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு ஃபார் யூ கம்ப்ளீட்னோம்னா எனக்கு இது வேணாண்டா விட்டுருங்க. வழியில் கம்ப்ளீட்னோம்னா கொடுத்தோன்னு உங்களுக்கு என்னது அது நியூ ஈவெண்ட் என்னது மிஸ்டேக் சாந்தமாக போகலாம். நான் எல்லாம் விளாட போகிறதில்ல. எனக்கு நார்மல் கேமே உங்களுக்கு விளாட விட மாட்டேங்கிறாங்க. இதில் நல்லா ஸ்பெஷல் ரவுண்டு மான்ஸ்டர் எண்டிங்கு ஏதாச்சும் சசிசமாக திட்டிடுவாங்க. அடுத்து சும்மா பாருங்கள். அந்த எண்டிங்கு இந்த எண்டிங்கு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி இப்போ 24 பேர் வந்துட்டானுங்களா. 23 பேர் தான் அந்த மாதிரி இருக்கு எனக்கு. அது கடைசியில் அப்படி தான் மக்களை முடிச்சானுங்க. சரி இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் இது நல்லா கொடுங்கடா. நல்லா அது என்னது இது புது ரவுண்டு தான் மக்களை கொடுத்துருக்கானுங்க. இது கொஞ்சம் புது ரவுண்டு தான். இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் வந்த ரவுண்டு. இது போன வருஷம் தான் அந்த ரவுண்டே வந்திருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு புது ரவுண்டு தான் மக்களை. பழைய ரவுண்டு சொல்ல மாட்டேன். புது ரவுண்டு தான். இந்த ரவுண்ட்லேயே ஜெயிக்க வைப்பீங்களாடா. சீக்கிரம் போ சீக்கிரம் அப்படியே போ இப்போ இங்கே ஒரு சில கல்லுகள்லாம் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே. வருது மக்களே கல். தம்பி ஓரமாக போய் கூட அடப்பா இடிச்சு விட்டானுங்க பாருங்களேன். அப்படியே போயிருப்பு. இன்னொரு கல். அடப்பா என்னடா கல்லுகள்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்களேன். ஸோ பாட்டு போடுவோம். ஆட்டாட்டா எக்கச்சக்கமா உனக்கு என்ன ஹார்ட்டு பீட்டு தான் ஏறுதே. சூப்பர் ஸ்டாருடா கெட்ட பையன் சாருடா ஹண்டர் வந்தா ஜோருடாய். ஆளே போ அதெல்லாம் பேக்கில் படிச்சுட்டா பேக்கு பட்டுருச்சு பேக்கில். ஸோ டக்குன்னு நம்ம தான் மக்களே ஃபஸ்ட்டு. நம்ம தான் என்மேனு. இங்கே பாருங்கள் அவ்வளோதான் மக்களே. முட்டைலாம் இருக்குது பாருங்கள். டைனோசர் முட்டை பொறா போட்டேன். டைனோசர் முட்டை அதுதான் மொட்டை. நீ மெல்ல சாவ் ஒரு மாதிரி ஃபன்னா இருந்தோமே ஒன்னா கடைசியில் பிளாஸ்ட் ஆகி போயிட்ட. சீட்டா தம்பி போனா நீங்களாம் போனால் தான் நீங்களாம் இவங்க கண்டிப்பாக செலக்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிருக்கும் மக்களே. செலக்ட் ஆகிட்டான். இவன் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டான். ஏன்னா இருக்கிற பிளே மார்க் எப்படி போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டாங்க. ஆளாம் மக்களே செலக்ட் ஆக சான்ஸ் இல்லை. கன்ஃபார்ம் சான்ஸ் இல்லை. கீழே விழுந்துட்டான். இவன் செலக்ட் ஆக மாட்டான் தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க நெட் இல்லாமல் நிற்கிறான். டேய் தம்பி என்ன பண்ணுற. என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன். டேய் ஒழுங்காக விளாட்றாங்க பாருங்க. அப்படியே ஏதோ குதிச்சு போயிட்டு இருக்காப்புல. டேய் நமக்கு நெட் இல்லையா அவனுக்கு நெட் இல்லையா. நமக்கு நெட் இருக்குது. இந்த சைடில் கூட காமிக்கிறாங்க. சீக்கிரம்டா அவங்களாம் காலி ஆகிட்டானுங்க. இப்போ 12 பேர் ரிமைனிங் இருக்கும். அடுத்த ரவுண்ட்லேயும் நல்லா செலக்டாக வச்சுருங்கடா. நீங்களாம் நல்லா வர வேண்டியவங்கடா. அதை செஞ்சு செலக்டாக வச்சுருங்கடா ப்ளீஸ்டா. இந்த தடவை எந்த மாதிரி இதெல்லாம் தரப்போறாங்கன்னு நினைக்கிறேன். டே நல்லா தான் கொடுக்கலாம். டே எலிமினேட் பண்ண இந்த ரவுண்டு கண்டிப்பாக நம்ம முடிச்சிருவோம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. ஈஸியாக தான் இருக்குது. நான் கண்டிப்பாக முடிச்சிடும். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. இப்போ நம்ம தட்டி விடாதீங்கடா கெஞ்சிரண்டா. தட்டி விடாதீங்க கெஞ்சிரண்டா. அப்படியே அப்படியே முன்னாடி போயிட்டு தம்பிங்களா கீழே தள்ளி விடா. இவன் கீழே தள்ளி விட வரா மக்களே. நம்மளே கீழே தள்ளி விடாதீங்க. இன்னும் 2 பேர் தாண்டா இருக்காங்க. நூபு கீழே விழுந்துருவாங்கடா. என்னை விட்டுருங்கடா தயவு செஞ்சு. நான் ஒரு ப்ரோ பிளேயர்னால நான் ஒரு தடவை கூட செலக்ட் ஆனது. எப்போ கீழே தள்ளி விட்றான். ஆடா ஸ்க்ரீன் மூவ் ஆகுது. நான் கூட கீழே தள்ளி விட்றான்னு நினச்சேன். நம்ம ஸ்க்ரீன் அப்படி மூவ் ஆகுதுன்னு நினச்சேன். ஸோ அவ்வளோ மக்களே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்த ரவுண்டு அடுத்து ஒரு ரவுண்டு தான் இருக்குது. அது எப்படி இருக்க தெரியும். பூஃபி கப் இவன் எப்படி விளாட்றான்னு தான் தெரில. இவன் ஆனால் பார்க்கவே நல்ல ஒரு பெரிய பிளேயர் மாதிரி தான் தர்றாப்புல. இந்த ரவுண்டாடா இது செலக்டாக கொஞ்சம் முடிச்சிடலாம். இது பார்க்க அவ்வளோ கஷ்டமாலாம் தெரில. எனக்கு முடிச்சிடலாங்கிற நம்பிக்கை இருக்குது மக்களே. ஒழுங்காக போயிட்டோன்னா முடிச்சிடலாம். சீக்கிரம் அப்படியே போ அவ்வளோதான். எரிச்சல் ஐயோ
இதான் மக்களே எனக்கு பிடிக்காத ரவுண்டு. ஏன்னா பாருங்கள், இது ஆரம்பத்தில் கொடுக்கலாம் அந்த ரவுண்டை, இது இப்போ கொடுத்துருக்கானுங்களா, அதான் மக்களே பிரச்சனை. ஏன்னா வந்து இது ஆரம்பத்தில் கொடுக்க வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆள் செலக்ட் ஆனது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தன் ஃபஸ்ட்டு போகிறான், அவன் தான் செலக்ட் ஆவாங்கிற மாதிரி. அல்ல செக் பாயிண்டாச்சும் முடிச்சோமே, கீழே விழுந்து வரத்த வசனம். சீக்கிரம் போ 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 போ, நம்ம செலக்ட் ஆகியே தீரணும்டா. சீரம் சீரம் அப்படியே போ 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 போடா தம்பி, போடா தம்பி. ஆடா ஏய் சீக்கிரம் போடா, எவனா செலக்ட் ஆகிட போகிறாங்கடா. இதோ இத்தனை பேரை முந்திட்டோம்ல, இது ரொம்ப நம்ம தான் மக்களே. ஸோ சீக்கிரம் 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 ஆடா சீக்கிரம் அப்படியே போ 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 போ. ஏய் செலக்ட் ஆகிடணும்டா, போயிடுறா. நம்ம தான் மக்கள் லீடிங்கில் இருப்போம், நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம், நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். அப்படியே போயிடலான்னு பார்த்தா வேற ஒருத்தன் போயிட்டான். சை, என்னடா அது ஜெயிக்கவே முடியல. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு மக்களே, உண்மையாக சொல்லலாம். பாருங்கள், இங்கே அநியாயத்துக்கு கஷ்டமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. சீக்கிரம் அடுத்த ரவுண்டாச்சு நாலு செலக்ட் ஆகிப்பீங்களா என்ன, இல்லைனா அதே மாதிரி தோக்கடிச்சிருவீங்களா? கொஞ்சம் மனசாட்சி இருக்கடா உங்களுக்கு. இப்படி ஒரு பிளேயர் வந்திருக்கானே, சரி ஜெயிக்க வைப்போமே அப்படிங்கிற மனசாட்சி உங்களுக்கு இருக்காடா? அது ஜெயிக்கவே விட மாட்டேங்கிறான், அம்புக்கிட்டே பண்ணி வச்சுருக்கானுங்க. பாருங்களேன், சீக்கிரம் 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 சரிப்பா. அடுத்த ரவுண்டாச்சும் நம்ம ஜெயிச்சாகும்டா. ஸோ அடுத்த ரவுண்டில் நான் நல்லா ஒரு பாட்ஸ் இருக்கிற இதாக வச்சு விடுங்கடா. அப்போ தான் வந்து நான் நல்லா ஜெயிக்க முடியும். பாட்ஸ் இருக்கிற ரூமாக வச்சு விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நமக்குள்ளே. சீக்கிரம் 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 நல்லா பாட்ஸ் இருக்கிற ரூமாக வச்சு விடுங்க, அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும் என்னால். சீக்கிரம் டே 24 பேர் வந்துட்டோம். எவ்வளோ நேரம் லோட் பண்ணுவீங்க? சீக்கிரம்டா. லோட் பண்ணுறதுலேயே ரொம்ப கேம் ரொம்ப நேரம் ஓட்டுறாங்க பாருங்களேன். சீக்கிரம் அது எந்த ரவுண்டு இது என்ன புதுசாக இருக்குது? இதுலாம் ரொம்ப புதுசாக தெரியுது. இல்லை இது பழசு தான். இது ரொம்ப புதுசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததாக இருக்கும். ஆனால் 3 வருஷம்லாம் இல்லை, ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்ததாக இருக்கும் உங்களே. 2024 வேணால் அது வந்திருக்கும் கண்டிப்பாக. சரி, என்னதுடா அதெல்லாம்? டேய் தம்பி, என்னதுடா அது? சாக்கடைக்குள்ளலாம் போடுறீங்க இருங்க. அப்படியே இப்படி தான் இப்போ அப்படியே இப்படி போகணும் போல இருக்கு மக்களே. சீக்கிரம் சீக்கிரம் அப்படியே படா 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 அப்படியே அப்படி போயிரு சீக்கிரம் சீக்கிரம். கீழே விழுந்துடாதடா. சொன்னா கேளுடா. வானாண்டா. செக் பாயிண்ட் பிடிச்சிருக்கானா? செக் பாயிண்ட் பிடிக்கல, அப்படியே இங்கேயே விழுந்துட்டான் மக்களே. செக் பாயிண்ட்டை பிடிச்சிருந்தா கூட வந்து அங்கேயே ஸ்பானாக இருந்திருப்பேன். மறுபடியும் முதல்ல இருந்து போயிடுறா எந்த ரெண்டா போயிடுறா பாடி. போயிட்டான் மக்களே, போயிட்டான். இப்போ அங்கே இது இங்கே போயானோ. அடுத்து பார்த்துப்போ ரே இருறா. இந்த சைடு போயானோமா? ரைட்டு. அப்படியே போயிரு. அவ்வளோதான். குதி அப்படியே எப்படி போ. சீக்கிரம். ஏன்டா உங்களுக்கு வம்புக்குனே அப்படி பண்ணி எப்படி செட் பண்ணியிருந்துருக்கானுங்க பாருங்களேன். நல்லா ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த ரவுண்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது மக்களே, உண்மையாக சொல்லலாம். சீக்கிரம் அப்படியே போ. ஸோ சீக்கிரம் அப்படியே போயிரு. அவ்வளோதான் மக்களே, அப்படியே போயிடலாம். இப்போ நம்ம அப்படியே போயிடலாம் மக்களே. ஜெயிக்க போகிறோம். அவ்வளோதான் மக்களே, முடிச்சிட்டோம். ஸோ 1 நிமிஷம் ஆயிடுச்சு மக்களை முடிக்கிறது. ரொம்ப கஷ்டமாக இருந்தோம். இந்த பார்ட்டு தான் இருக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் மெயின் பாடியே அப்படின்னு சொல்கிறேன் இந்த இதுக்கே. ஏன்னா பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்து 12 பேர் செலக்ட் ஆகிட்டோம். இப்போ அடுத்து 6 பேர் அடுத்த ரவுண்டில் செலக்ட் ஆக முடியும் மக்களே. சீக்கிரம் இப்போ நல்ல ரவுண்டாக கொடுங்க. சரி இந்த ரவுண்டா? டேய் தம்பி, ப்ரைவேட் பீச் மக்களே. இது கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக தான் இருக்கும் லைட்டாக. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா தனித்தனியாக ஒரு இதில் இது கொஞ்சம் புது ரவுண்டு தான் மக்களே. ஏன்னா கொஞ்சம் பழைய ரவுண்ட்லாம் இந்த கேமில் ரொம்ப கஷ்டம் ஈஸியாக இருக்கும். ஆனால் புது ரவுண்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களே. சீக்கிரம் புது மேப், அதாச்சும் இந்த மேப்லாம் வந்து பழைய மேப்லாம் வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் புது மேப் வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி செட் பண்ணியிருக்கானுங்க தான். ஏன்னா இப்போ வர மேப்பெல்லாம் வந்து பல பேர் ஒரு கதாச்சும் இந்த கேம் முதல்ல வந்தப்போ வந்து அந்தளவுக்கு யாரும் ஒர்க் பண்ணல இந்த கேமுக்காக. ஆனால் இப்போ இந்த கேமுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிராஃபிக்ஸ் வந்து இவ்வளோ சூப்பரான ஃபஸ்ட்டு இருக்காது, கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும். இப்போ தான் மக்களை கிராஃபிக்ஸ் சூப்பராக பண்ணி வச்சுருக்கானுங்க. சீக்கிரம் இவ வெடிச்சிட போதுடா. அது எப்படி இருக்குது தெரியுமா? அங்கமே தளபதி பிளாஸ்ட் அது மாதிரி நம்ம பிளாஸ்ட் ஆகிருவோம் மக்களே. எங்கன்னா கச்சேரி தளபதி கச்சேரி நல்ல கொடியை பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா. எங்கன்னா கச்சேரி தளபதி கச்சேரி நல்லா கொடியை பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா. சீக்கிரம் அடப்பாவி இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் மனசாட்சி இருக்காடா? அதெல்லாம் இந்த கேம்கார சொல்லுவான், அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா. அது இல்லை கேமில் இதெல்லாம் சகஜமாப்பா. அது மாதிரி தான் இந்த கேம்கார அந்த கேமை வச்சுருக்கான் மக்களே. பாருங்கள் இவ்வளோ டென்ஷன் பண்ணுறான் அந்த கேமை. ஸோ சீக்கிரம் அப்படியே போயிடலாம்.
சாரி தலைவன் பின்னாடி ஒருத்தன் சறுக்கிட்டு வரான். அடே தம்பி நீ சறுக்கிட்டு வர, 2 பேரும் ஜெயிச்சிடலாம். சரி இவ்வளோ வெடிகுண்டு, இது கல் மக்கள், இந்த கல் நம்மளை அடிச்சிச்சுன்னா நம்ம எங்கிட்டாச்சும் தெரிப்போம். ஸோ சீக்கிரம் ஸோ அப்படியே போ ஜெயிச்சிடலாம் மக்களே. நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன், ஜெயிச்சிடலாம். பிகாஸ் பாருங்கள் நான் வந்து டே இதான் மக்களே நான் கஷ்டமான பார்ட்டு. ஏன்னா பாருங்கள் கரெக்டாக போக விட மாட்டான். இந்த கல் தான் நான் அடிச்சிருது. இதை நான் அடித்தா அப்படியே ஒரு மாதிரி இந்த மாதிரி நம்ம செலக்ட் ஆகும். இப்போ செலக்ட் ஆகிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்பா இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு மானம் போய் துயரப்பட்டு இது பார்த்திங்கன்னா வெக்கப்பட்டு எல்லாம் நடந்துச்சு மக்களே இந்த. ஸோ இப்போ அடுத்த வர பிளேயர்ஸ் எல்லாமே ப்ரோ பிளேயர்ஸ் தான் இப்போ இருக்கிறவங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்து ஆடிடி நல்ல ரவுண்டாக கொடுக்கலாம். ரேஸ் மாதிரியான ரவுண்டு கொடுக்காதீங்களா யாச்சும். இந்த மாதிரி ரவுண்டு தான் மக்களே, இந்த மாதிரி ரவுண்டு தான் கடைசியில் வைக்கணும். லாவா லேண்டு இதுதான் மக்களே கடைசி ரவுண்டாக வைக்கணும். பிகாஸ் இதான் வந்து கடைசி ரவுண்டாக வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா இதான் வந்து 4 பேர் எலிமினேட் ஆனோங்கிற மாதிரி. கீஸ் இந்த தடவை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 பேர் எலிமினேட் ஆன மாதிரி செட் பண்ணி வந்திருக்கானுங்க. அதாச்சும் வந்து 6 பேரில் 2 பேர் வந்து ஜெயிச்சிடலாம் மக்களே. சூப்பர் நல்லதாக பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி ரவுண்டு கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ ஒருத்தன் எலிமினேட் ஆகிட்டான் மக்களே, ஒருத்தன் எலிமினேட் ஆகிட்டான். ஸோ சீக்கிரம் அடுத்தடுத்து இப்படி போ, அங்கே போ, இங்கே போ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் எலிமினேட் ஆனால் நம்ம ஒருத்தனை தள்ளி விட்டுருவோம். நான் பேசாமல் தள்ளி விட்டுருவோம். ஐயோ தப்பிச்சிட்டான் மக்களே. இக்குறா போடுது, பார்த்து போடா. இங்கே மேலே ஏறு, மேலே ஏறுறா, மேலே ஏறுறா, டேடு மேலே ஏறுறா, மேலே ஏறு. ஐயோ மேலே ஏறுறா, டேடு மேலே ஏறி தொலைடா. என்னடா அது ஜெயிச்சிருக்கான் மக்களே. இப்போ தான் பாருங்கள் நிறைய பேர் எலிமினேட் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரம் தான் நம்மளே போய் ரொம்ப அதாச்சும் வந்து ஏதோ நம்ம ரொம்ப கீழே அடியில் போயிட்டோம் மக்களே. அதனால் மேலே ஏறதுக்கு கஷ்டப்பட்டு கடைசியில் கீழே விழுந்துட்டோம். இதான் விளாட போகிற கடைசி ரவுண்டு. இதில் மட்டும் நான் ஜெயிக்கலை, நான் ஒன்றும் இல்லை. அப்படியே போக அப்படியே கேம்லேயே முடிச்சுக்க. இதான் நம்ம மக்களே இது இந்த ரவுண்டோட முடிச்சுக்க போகிறோம் நம்ம கேமை. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ நேரம் தான் விளையாடிட்டு இருக்க முடியும். இந்த ரவுண்டில் தயவு செஞ்சு ப்ரோ பிளேயர்ஸை எலிமினேட் பண்ணணும். நூபாக நல்லா செலக்ட் ஆகலை, அப்போ தான் நல்லா அடுத்த கடைசி ரவுண்டு எனக்கு வசதியாக இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் வரப்போறாங்கன்னு தெரில. சீக்கிரம் இது எங்கே என்னடா வரமாட்டிக்கு சீக்கிரம். ஐயோ பாடி இந்த ரவுண்டாடா, டே ஏன்டா இதை கொடுத்தீங்க. சரி பரவாயில்ல விடுங்க. இந்த ரவுண்டு ப்ரோ பிளேயர்ஸ் விளாட்றது கொஞ்சம் லைட்டாக கஷ்டப்படுவாங்க, படம் செய்வானுங்க. இது வேறு இவங்க வேறு கூட்டமாக வந்து சேனை கூட்டம் அப்படின்னு சொல்லி இப்படி கூட்டமாக இந்த கேமை லாகாக்குறானுங்க. இவனும் குதிக்க மாட்டேங்கான் மக்களே. சீட்டிங்கில் குதிக்க விட மாட்டேங்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கேம்காரன் சரி பண்ணுறான். அதாச்சும் வந்து இந்த ப்ரோ பிளேயர் ஏதாச்சும் வந்து உண்மையான காசு கொடுத்து ஏதாச்சும் வாங்கியிருந்துருப்பான். அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம்காரன் விட மாட்டேங்கான். நல்லா தெரியுது. ஆனால் பாருங்கள் இது தெரிஞ்சு ஏதோ பிளேயர் ஏதோ பண்ணுறான் மக்களே. ஏன்னா இப்படிலாம் இந்த கேம் ஆகவே ஆகாது. ஏன்னா நான் இந்த கேம் ஒரு தடவை ஜெயிச்சிருக்கேன் நானே இந்த கேமில். அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்கேன் மக்களே. 2024 அப்போ ஜெயிச்சேன் நான். அப்போலாம் நான் ஒரு தடவை இந்த கேம் ஆடி ஜெயிச்சிருக்கேன். ஆனால் இப்போ தான் ஜெயிக்க முடியல. ஏன்னா வந்து அப்போ வந்து அந்தளவுக்கு பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து 36 பேர் பார்த்தீங்கன்னா 32 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் இருக்கலாம். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை, இந்த தடவை மாற்றிக்கிறாங்க. அதனால் மக்களே இந்த கேம் இப்போ நான் விளாடவே முடியல. ஆனால் முந்தி சூப்பராக விளாடுவோம் மக்களே. உண்மையாக சொல்லணும், முந்திலாம் சூப்பராக விளாடுவேன். முந்திலாம் ஜெயிச்சிருக்கேன் மக்களே, தனியாக ஜெயிச்சிருக்கேன் ஒரு தடவை. அதெல்லாம் அப்போலாம் முந்தி நான் கேமுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் மக்களே. ஏன் அப்போ நான் வந்து ஒரு சின்ன கிளாஸ் தான் இருப்பேன். அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு பாடம் அந்தளவுக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து டக்குன்னு படித்து முடிச்சுட்டு நான் டக்குன்னு அப்படியே கேம் விளாட போயிடுவேன். இது விளாடுறதுக்கே என்னடா உனக்கு வெறி. கண்டிப்பாக இந்த ரவுண்ட் நான் ஒத்துக்க மாட்டேன் மக்களே. இன்னொரு ரவுண்ட் ஆடி ஏற்றிடணும். ஐ வாண்ட் அனதர் ரவுண்ட் நான் இன்னொரு ரவுண்ட் விளாடி ஏற்றிடுவேன் நான். ஸோ அப்போ முந்தி நான் ரொம்ப கேமுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து நான் இது படிப்பு அந்தளவுக்கு இருக்குது. நான் வந்து நான் இப்போ கூட கிளாஸ் டாப்பர் தான், முந்தியும் கிளாஸ் டாப்பர். நான் இப்போ கிளாஸ் டாப்பருங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து நான் நல்லா டக்குன்னு படித்து முடிச்சுட்டு அப்படியே நான் டக்குன்னு கேம் விளாட போயிடுவேன். என்னதுடா அது வெளியே போக முடியல. லீவ் போட்டு நான் விளாட போகிறேன். நான் செலக்ட் ஆகலை, எனக்கு எலிமினேட் தானே ஆனேன். நான் எலிமினேட் ஆனேன்டா, என்னை வெளியே விடுங்களா என்ன. ஏதோ சுற்றிக்கிட்டு அந்த லீவ் கொடுத்துட்டானுங்க. ஸோ லீவ் பண்ணிடுவோம் அப்படியே இந்த மேட்சை. ஸோ நான் வந்து அதெல்லாம் நான் வந்து கேமுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் நான். இப்போ அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா வந்து பாடம் வேறு அதிகமாகிடுச்சு, நல்லா படிக்க வேண்டியது மக்களே. ஸோ அது மாதிரி நாளைக்கு நான் சேனலில் வந்து வீடியோ வராது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நாளைக்கு வந்து எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுனால வந்து நான் இனிமேல் வீடியோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 நாள் விட்டு ஒரு வீடியோ அப்படி தான் வரேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு நான் அடுத்து மார்ச் மாதம் நான் மார்ச் 15 மேலே தான் நான் வந்து வீடியோ கொஞ்சம் நல்லா போட ஆரம்பிப்பேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு எக்ஸாம் முடியுது.
அப்போ முடிச்சுட்டு நான் நிறைய வீடியோ நான் வந்து ஒரு நாளைக்கு 2-3 வீடியோலாம் போட ட்ரை பண்ண போகிறேன். நான் நிறையா மூவி அப்டேட்ஸு நிறையா போட ட்ரை பண்ணுற மக்களே நான். ஸோ டக்குன்னு ஆரம்பிங்கண்ணா. என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கிராணி மல்டிப்ளேயர் விளாடுறது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ டக்குன்னு தம்பிங்களா ஸ்டார்ட் பண்ணுங்களா. சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். இந்த ரவுண்டில் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் மக்களே. குறி வச்சா யாராக விழணும் அது மாதிரி மக்கள். இருறா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு மக்களே. குதிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறான் அவன். அப்படின்னு யாரா ஊர்கா டவ்வா இண்டா ஊர்கா டவ்னா பேரஸ்ட்டு வரானுங்க. பிக்கிள் டவ் பிக்கிள்னா என்ன ஊர்கா தானே ஊர்கா டவ்வா பாருங்க. இப்படிலாம் பேரஸ்ட்டு வரானுங்க. இருறா இந்த காலத்துலலாம் பேர்லாம் அப்படி தான் இருக்கு மக்களே. இந்த காலத்தில் வர பேர் எதுவுமே பார்த்தீங்கன்னா சரியில்லை. ஸோ இந்த காலத்தாலாம் இப்போ அந்தளவுக்கு பேர் வந்து எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது மக்களே. அந்த காலத்தில் ஒரு பேர் தான் நல்லாயிருக்கு. அதனால பிக்கிள் டவ்வாக பாருங்கள். அவ்வளோதான் மக்களே, ஜெயிக்க போகிறோம் நம்ம. அவ்வளோதான், பாய் முடிஞ்சிருச்சு. 37 செகண்ட்ஸ்லேயே முடிச்சிட்டோம். பிகாஸ் இது அவ்வளோ ஈஸியான ரவுண்டு. இதெல்லாம் முடிக்காதவங்களாம் வந்து என்ன சொல்ல ஒரு சரியான பாட்டுன்னு சொல்லிடுவேன். எனக்கு அவ்வளோ ஈஸியான ரவுண்டு இதெல்லாம். ஸோ சீக்கிரம் விஆர் புவர். ஏன்னா வந்து பிச்சைக்காரன் சொல்லி பேர் வச்சுருக்கான் பாருங்க. ஏழன்னு சொல்லி பேர் வச்சுருக்கான். என்னது தண்டர் 700 கிட். யார் ப்ரீசி கிளப். உங்கள் பேர்லாம் ரீட் பண்ணிப்பா. ப்ரீசி கப்பு. என்னது பிங்குலாடு H3x என்ன அவ்வளோ இன்னும் வேறுனா இருக்குது. பிளேயர் இவ்வளோ கெட்ட வார்த்தையில் பேர் வச்சுருக்கீங்க. நானே இப்போ பேர்ட் வேர்ட் சொல்லலான்னு வந்து நல்ல வேலை ஈஸி. அந்த பேர் கொஞ்சம் மாதிரி கெட்ட வார்த்தையில் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் நல்ல வேலை சொல்லலை. இன்னும் இப்படிலாமான பேர் வச்சுட்டு ஆனால் நிஜமாக பேர்ட் வேர்ட்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேர் வச்சுட்டு வரானுங்க நிறைய பேர். ஏன்டா அப்பெல்லாம் பேர் வச்சுட்டு இந்த கேம் காரனாச்சும் விடாமல் இருக்கனால சேர்ந்து இந்த மாதிரி அக்ரெசிவாக பேர் வச்சுருக்கானுங்க. அந்த மாதிரி பேர் ஒரு மாதிரியான இருக்குது. இந்த மாதிரி பேர்லாம் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் வச்சுருக்கணும். யாரும் ரிப்போர்ட் ஆச்சு பண்ணி ரிப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கானுங்க. நான் ரோப்ளாக்ஸ்லேயே நிறைய ஐடியெலாம் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். ரொம்ப கேவலமான பேரை வச்சுட்டு அதுக்கு ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கெலாம் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். ஸோ சீக்கிரம்டா தம்பி போகலாம் சீக்கிரம் அவ்வளோதான் மக்களே. இப்போ சீக்கிரம் இப்படி போயிடலாங்க. இப்படி போயிட்டு தம்பி ஏன்டா உனக்கு இந்த வெறி ஏன் அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு அது மாதிரி தான் மக்களே இருக்குது. இருடா தம்பி அப்பப்பா ஸ்விம்மிங் அடிடா. நானும் ஓடி போயிட்டுருக்காமா. ஏன்டா ஓடி போகிறேன். ஐயோ தப்பான வழியில் போயிட்டுருக்கோமா. அதே நான் இப்போ தான் கவனிக்கிறேன். தப்பான வழியில் போயிட்டுருக்கோம் மக்களே. அதான் நடந்து போயிடுறான். என்னடா நடந்து போயிட்டுருக்கேன்னு நானும் பார்க்குறேன். சீக்கிரம் போகலாம். இந்த இடத்துல தான் நான் போன வரையும் அவுட் ஆன மக்களே. ஏன்னா இந்த இடம் ரொம்ப வேகமாக இருக்குது அந்த இடம். ஸோ இப்போ சீக்கிரம் போடா. ஐயோ வெடிகுண்டெல்லாம் போடுறானுடே. வெடிகுண்டு பிளாஸ்ட் ஆகிட போகிறதா. அடுத்து வந்து தங்கமே தளபதி பிளாஸ்ட்டு எங்கன்னா கச்சேரி தளபதி கச்சேரி அந்த மாதிரி தான் மக்களே ஆயிரும். ஸோ சீக்கிரம் போகலாம். அப்படியே ஒரு ஜம்ப் ஒழுங்கானா ஜம்ப் பண்ணாங்க. அவங்களுக்குனே தலையை வச்சோட இடிச்சுக்கிட்டான். ஏதோ மதராசி படத்தில் அந்த சிவகார்த்திகேயனும் வித்யுத் ஜோடி இடிச்சுப்பாங்களே. டாப் டிப் அது மாதிரி வந்து இன்னும் கூட ஏதோ அந்த கம்பியோட இடிச்சுக்கணும் நம்மளுக்கு. அது ஒன்றும் மனுஷன் கிடையாது. அது ஏதோ கம்பிடா. அது இடிச்சா நீ வேகமாக வச்சு மெதுவாக போவாடா. அதெல்லாம் போய் பாருங்கள். டாப் டிப் இடிச்சுட்டு இருக்கான் பாருங்கள். சீக்கிரம் போ. நம்ம ஜெயிக்கிற மாதிரி தெரில. பிகாஸ் பார்த்துக்கோங்க 2 பேரும் ஆடி செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அந்த ஃபினிஷிங் லைன் கிட்டே நிறைய பேர் இருந்திருப்பானுங்க. ஸோ நான் ஒரு நாள் ஆனால் கண்டிப்பாக ஜெயிப்பேன் மக்களே. ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். சீக்கிரம் போகலாம். சீக்கிரம் ஐயோடி என்னடா கேம் இந்த லாகாதுடி. ஸோ அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ. ஸோ நமக்கு வந்து கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். கடைசியில் ஒன்றுமே நினைக்கல. ஸோ அடுத்து எடுத்துக்கலாம். பாய் மக்களே, பாய்.